சரிம்மா, இன்னைக்கு வந்து செகண்ட் யூனிட்ல இந்த சால்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு டாபிக் இதுல இருக்கு. ஐ திங்க் ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இருக்கு இதுல. ஓகேவா? இது ரெண்டோட உங்களுக்கு செகண்ட் யூனிட் முடியும். ஸோ சால்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இல்லையா, பிளான்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து சால்ட் ஸ்ட்ரெஸ்ல வளர்ற நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ த ஹையர் லெவல் ஆஃப் சால்ட்ஸ் இன் த சாயில். So the higher level of salts in the soil that affect the growth and yield of crop plants is called salt stress. Okay, நிறைய salt content இருக்கு soil அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், literally it will affect the growth and yield of a crop. So அதை தான் என்னன்னு சொல்றோம், salt stress ன்னு சொல்றோம். இதுவும் வந்து இப்படி கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். எந்த டயக்ராமோ எதுவும் இருக்காது. ஸோ இப்படியே தான் இருக்கும். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸுங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஸோ இது அப்படியே புக்லேருந்து எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ the salt stress is frequently observed in soils near எங்கன்னு பார்த்தீங்கன்னா seashores and estuaries. It was obvious இல்லையா? ஏன்னா seashore நமக்கு தெரியும், உப்பு தண்ணி தான் அங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி எப்படி இருக்கும், சால்ட் ஸ்ட்ரெஸ். அங்கே இருக்கிற சாயிலில் சால்ட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டியூ டு த சீப்பேஜ் ஆஃப் சால்ட் வாட்டர் இன் டு த சாயில். தட் மீன்ஸ் அந்த மண்ணை தொட்டுட்டு தான் போகுது அலைகள் எல்லாம் இல்லையா, அந்த அந்த வாட்டர், சி வாட்டர் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க டியூ டு த சீப்பேஜ் ஆஃப் சால்ட் வாட்டர் இன் டு த சாயில் அண்ட் எவாப்ரேஷன் ஆஃப் தி வாட்டர். ஈவன் தோ அந்த சால்ட் வாட்டர் அப்படி தொட்டுட்டு போனாலும் அது இவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்கும், சால்ட் வந்து மீதம் இருக்கும். ஸோ அது அந்த சாயில், அந்த சாண்டோட கலந்து தான் இருக்கும். In general, such salty soils are useless for agriculture. அக்ரிகல்ச்சருக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சில பிளான்ஸ் வந்து இந்த சால்ட் கண்டென்ட்ல வளரும். they are drought, அதாவது எப்படின்னா not drought, they are salinity resistant plants அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சலைன் சாயில்லையும் வளரும். ஓகேவா? அந்த மாதிரி சில பிளான்ஸும் உண்டு. ஓகேவா? ஸோ சால்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் சீன் இன் சாயில்ஸ் ரிச் இன் மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம், குளோரின், இது பைகார்பனேட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், சோடியம் சல்ஃபேட், சோடியம் ஆக்சைடு, இது மாதிரி சால்ட் ஸ்ட்ரெஸ் இன் சாயில்ஸில் என்னென்ன மாதிரியான சால்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அயான்ஸாக தான் வந்துட்டு இருக்கும் சாயில்ல. ஓகே. ஸோ தீஸ் அயான்ஸ் கான்ட்ரிபியூட் சலைனிட்டி டு த சாயில். சாயிலுக்கு இதனால ஒரு சலைனிட்டி வந்து வருது. So experiments have proved that ions of sodium, chloride and carbonate are toxic to sensitive plants. So sodium, chloride, carbonate லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா they are very toxic, and particularly இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சால்ட் இருக்கிற அந்த சாயில்ல எந்த பிளான்ட்ஸுமே வளர முடியாது. So occurrence of high salt contents in the soil is a critical factor for the distribution of plants in the deserts. Actually desert soil பார்த்தீங்கன்னா it is salty. So அதனால தான் அங்க high salt content. So அதனால தான் வந்துட்டு அங்க நிறைய, அதாவது மோஸ்ட்லி பிளான்ஸே அங்கே இல்லாம தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சால்ட் கான்சென்ட்ரேஷன், அந்த கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு ஒரு பிளான்ட் வந்து அந்த சால்ட் கான்சென்ட்ரேஷனை அப்டேக் பண்ணியோ இல்லை ரெசிஸ்ட் பண்ணியோ வளருதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு செர்டன் குரூப்ஸ். ஓகேவா? அதில் 2 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா halophytes and non-halophytes. Halophytes and non-halophytes. So இந்த non-halophytes-க்கு இன்னொரு பேரு இந்த glycophytes அப்படிங்கிற நேம். ஓகேவா? So halophytes and non-halophytes. Non-halophytes-ஓட other name the glycophytes. So இப்போ halophytes-னா என்ன? Halophytes are they are salt-loving plants growing in saline soil. சொல்லுமா. Excuse me ma'am. சொல்லு. மேம் கீர்த்தனா வரல மேம், கரெக்ட் ஆகல சொன்னா மேம். கீர்த்தனா வராங்களா? ஹலோ. சிவரஞ்சனி ஜாயின் பண்ண சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். கனெக்ட் ஆகலன்னு சொன்னா மேம். கலெக்ட் மறுபடியும் வெளியே வந்துட்டு உள்ள போக சொல்லுங்க. இல்லைன்னா லிங்க் தான் அனுப்பணும். நான் லிங்க் மறுபடியும் வேணா அனுப்புறேன் உங்களுக்கு. ஒரு 2 minutes லைன்ல இருக்கீங்களா? ஓகே மேம். நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் லிங்க். அந்த லிங்க் உள்ள டைரக்டா வரும். கீர்த்தனா
Okay, ma. நான் லிங்க் அனுப்பிட்டேன், ஜாயின் ஆயிப்பாங்க. So they compete with other species growing in the area and form satisfactory growth in the wide range of salt concentration. Even though salt loving plants அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவில் salt concentration நிறைய இருந்தாலும் பக்கத்துல இருக்க செடி கூட போட்டி போட்டு அதால வளர முடியும். ஓகேவா, வளரும் அது. So they do not show any sign of salt stress. எந்த sign of salt stressம் அதில் காட்டாது. ஏன்னா they are salt loving. ஸோ அப்படிங்கிறதுனால அதால நல்லபடியாவே வளர முடியும். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are said to be euryhaline species. ஓகேவா, அந்த ஸ்பீஷீஸோட பேர்லாம் என்னன்னு சொல்றோம், euryhaline species. அதாவது salt loving பிளான்ஸுக்கு இன்னொரு பேர் euryhaline species. ஸோ இது எல்லாமே ஹாலோஃபைட்ஸ். இப்போ எப்படி நான் ஹாலோஃபைட்ஸுக்கு கிளைகோஃபைட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் சொன்னேனோ அதே மாதிரி இப்போ ஹாலோஃபைட்ஸுக்கு euryhaline species அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஹாலோஃபைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஹாலோஃபைட்ஸ் ஆர் பிளான்ஸ் விச் ஆர் grown in alkaline soils. ஸோ இதுவும் alkaline soilsல வளரும். ஓகேவா, alkalinityனா salt இல்லையா, acidity அப்படின்னு சொன்னா acid இல்லையா. ஸோ alkaline அப்படிங்கிறது soil. ஸோ alkaline soilsல வளரும். ஆனா என்ன பண்ணும்னா but show signs of salt stress and growth inhibition. ஓகேவா, அங்க இதுல வந்து என்ன நடக்கும், ஸோ இந்த மேல உள்ள யூரிஹாலைன் ஸ்பீஷிஸ் அதாவது ஹாலோஃபைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதால முடிஞ்ச அளவு காம்பீட் பண்ணி வளரவும் செய்யும். அதுல எந்த ஒரு சைன்ஸோ சிம்டம்ஸோ டிசீசஸோ எதுவுமே வராது. ஓகேவா, நல்லபடியாவே வளரும். ஆனா இந்த நான் ஹாலோஃபைட்ஸ் எப்படின்னா அதாலையும் வளர முடியும். ஆனா அதுல சில சைன்ஸ் இருக்கும். அந்த பிளான்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், இல்ல லீஃப்ல பர்டிகுலரா ஏதாவது டிசீஸ் இருக்கும், ஸ்டெம் வாடும். ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து அதுல பார்க்கலாம். சைன்ஸ் ஆஃப் சால்ட் ஸ்ட்ரெஸ் அதான் அண்ட் growth inhibition. growthம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ தீஸ் பிளான்ஸ் ஷோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன மாதிரியான அதுல வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன்ஸ் பாத்தீங்கன்னா லீஃப் டிஸ்கலரேஷன் இருக்கும். ஓகேவா, லீஃபோட கலர் மாறும். ரிடக்ஷன் இன் வெயிட் அதாவது பயோமாஸ் ப்ரொடக்ஷன், டோட்டல் பயோமாஸ். மேம் நீங்க அக்செப்ட் கொடுக்கலன்னு சொல்றேன் மேம். அக்செப்ட் கொடுக்கலையா, ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள. அக்செப்ட் கொடுக்க வேண்டாமே. வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. ஜாயின்ட் ஆயிட்டா மேம். ஜாயின். அக்செப்ட் கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துருவாங்க. ஓகே மேம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். Okay. So these plants show various types of leaf discoloration காட்டும் and reduction in weight. அதாவது பயோமாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா டோட்டல் வெயிட், அந்த பிளான்ட் எடுத்து டோட்டல் வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் அதோட வெயிட். ஸோ தே ஆர் வீக்கர் இன் சால்ட் ரெசிஸ்டன்ட். சால்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி அதால வளர முடியாது. ஓகேவா, ட்ரூ ஹாலோஃபைட்ஸை விட தேன் ட்ரூ ஹாலோஃபைட்ஸ். ட்ரூ ஹாலோஃபைட்ஸால சால்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி வளர்ந்துக்கும் அதுலயே. பட் இது வந்து வீக்கா இருக்கும், அந்த மாதிரி வளர முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொன்று இருக்கு which is called as mesophytes. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா which have low salt resistant. இதுல என்னது ரொம்ப கம்மியா இருக்கும் சால்ட் ரெசிஸ்டன்ட். அதால அந்த சால்ட் இருக்கல அந்த சாயில்ல அதால கம்ப்ளீட்டா வளர முடியாது, இல்ல ரொம்ப கம்மியா தான் அதுக்கு சால்ட் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப கம்மியா தான் அது வளர்ச்சியும் இருக்கும். ஸோ அங்க மெனி சைன்ஸ் ஆஃப் சால்ட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் டியூ டு த ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட் இன் செல்ஸ். செல்ஸ்ல ஆஸ்மாசிஸ் நடக்கும் அண்ட் ஸ்பெசிபிக் அயோனிக் எஃபெக்ட் இன் த சாயில். ஓகேவா, சில அயான்ஸோட அப்டேக்னால நம்ம ஒரு 5-6 அயான் சொன்னோம் இல்லையா, அதுதான் அதிகமா அந்த சாயில்ஸ்ல இருக்கும் அப்படின்னா அதுல உள்ள ஸ்பெசிபிக் எஃபெக்ட் வந்து அந்த பிளான்ட்ஸ்ல மீசோஃபைட்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ எப்படி இன்ஜுரி நடக்குது அப்போ சால்ட் இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் இன்ஜுரி இன் பிளான்ட்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அப்நார்மாலிட்டி இன் பிளான்ட்ஸ் டியூ டு சால்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் சால்ட் இன்ஜுரி. ஓகேவா, எப்படியெல்லாம் அந்த பிளான்ட் வந்துட்டு சால்ட் இன்ஜுரினால அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படியெல்லாம் அப்நார்மாலிட்டி வந்து அதில் நடக்குது அப்படிங்கிறதும், மேனிஃபெஸ்டேஷன் எப்படிலாம் அதுலேருந்து அது தன்னை பாதுகாத்துக்குது அப்படிங்கிறதும் இதில் சால்ட் இன்ஜுரியில் பார்க்கலாம். ஸோ த சிம்டம்ஸ் ஆஃப் சால்ட் ஸ்ட்ரெஸ் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அந்த பிளான்ட்டுக்கு இருக்கும் அங்கே வளர்றதுனால அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் சால்ட்ஸ் இந்த செல் சாப். ஸோ செல் சாப்ல என்ன இருக்கும், நிறைய சால்ட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும் which reduces the activities of ஆட்டோமேட்டிக்காக அங்கே நிறைய என்சைம்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கணும் இல்லையா ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ அது எல்லாமே குறையும் அண்ட் தேர்பை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் கம்மியாக ஆரம்பிக்கும். Then accumulation of chloride ions. Chloride ions particular என்ன பண்ணும்னா reduces the rate of water absorption. தண்ணி அதால அதிகமா அப்சார்ப் பண்ண முடியாது and once absorption water absorption கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷனோட ரேட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிடும்.
It affects the normal water relation to plants. So the waterனால என்னென்னலாம் ஒரு பிளான்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாமே affect ஆகும். Salts disturb the structure of cell organelles and their functioning. Total cell organelles என்ன பண்ணும் affect பண்ணும், அதோட functionsம் thereof affect ஆகும். ஸோ விசிபிளாக கண்ணில் நேரடியாக பார்க்குறது என்னன்னா லீஃப் எட்ஜ் பார்த்தீங்கன்னா பேர்ன் அப்படி எரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நெக்ரோட்டிக் ஸ்பாட்ஸ் அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்கும், எல்லோயிஷ் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் டீகலரேஷன் அப்பியர் இன் த அஃபெக்டட் பிளான்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் அந்த பிளான்ட் பார்ட்ஸில் வந்துட்டு இந்த சால்ட்னால இன்ஜுரி ஆகிருக்கும் அங்கே எல்லாத்தையுமே டீகலரேஷன் கலர்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும். ஓகேவா, கலர்ஸ் வந்து ப்ராப்பராக அந்த க்ரீன் கலரோ இருக்காது, ஸோ மாறி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்ஜுரிஸ் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுலேருந்து அதை தன்னை பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ சால்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணிக்குது அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படின்னா, there are 3 modes of salt resistance பண்ணும் பிளான்ஸ். என்னென்னா they are salt avoid பண்ணும், அவாய்டன்ஸ், தென் சால்ட் இவேஷன் வெளியே தள்ளும், அண்ட் சால்ட் டாலரன்ஸ் டாலரேட் பண்ணி வளரும். ஸோ எப்படி 3 டைப்பாக இருக்கும் பிளான்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணி வளர்றதுக்கு. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று சால்ட் அவாய்டன்ஸ், எப்படி அவாய்ட் பண்ணது பிளான்ட் அப்படின்னு பார்ப்போம். So salt resistance in plants by the way of managing to alkalinity. Okay, manage பண்ணும் in the soil is called salt avoidance. Okay, salt avoidance னா என்ன, ஒரு particular type of resistance plantsக்கு வந்து கிடைக்கும். எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணும், அந்த alkalinityயை மேனேஜ் பண்ணும். That is called as salt avoidance. So எப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so limiting the seed germination in soils where salt content is optimal. ஸோ எங்கெல்லாம் சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ஜெர்மினேஷன் அந்த இடத்துல அந்த பிளான்ட் வந்து செய்யாது. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் அந்த சீட் என்னவா இருக்கும் அப்போ அப்படின்னா டார்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஃபேவரபிளான ஒரு இடம் கண்டிஷன் வரும்போது தான் சீட் ஜெர்மினேஷன் நடக்கும். ஓகேவா, தென் ப்ரிஃபரிங் ரெய்னி சீசன் ஃபார் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ ப்ரிஃபரிங் ரெய்னி சீசன் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் இருக்கிற அந்த சால்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கொஞ்சம் கரைஞ்சி போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அந்த ரெய்னி சீசனை பர்டிகுலராக ப்ரிஃபர் பண்ணிக்கும் ஃபார் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூசிங் ரூட்ஸ் இன் த நான் சலைன் லேயர்ஸ் ஆஃப் சாயில். ஸோ சாயிலில் எந்த இடத்துல அந்த சால்ட் வந்து இருக்கோ அங்கே தவிர மீதி உள்ள இடத்துல ரூட்ஸை வந்துட்டு ப்ரொட்ரூட் பண்ணி வளரும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். Okay, so and then avoiding the uptake of salts by roots, mostly வந்து uptake பண்ணாம பார்த்துக்கும். ஓகேவா, so these are the escapism. எப்படி எல்லாம் வந்துட்டு அந்த plant வந்து escape ஆகுது, அதாவது avoid பண்ணுது, salt avoid பண்ணுது. This is one type of salt resistance. ஓகேவா, அதுல ஒரு type salt avoidance. Then evasion, salt evasion எப்படி பண்ணுது அப்படின்னா salt resistance due to accumulation of salts in specific cells. நார்மலா plant once uptake பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, சப்போஸ் uptake ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்னா அதை ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணும். ஸ்பெசிபிக் செல்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும், அக்குமுலேட் ஆகும் in plants or due to secretion of excess salts. once ஒரு இடத்துல accumulate பண்ணி அங்க ஓவரா ஸ்டோர் ஆகும்போது என்ன பண்ணும், அதை செக்ரீட் பண்ணி வெளியே தள்ளி விட்டுரும். ஓகேவா, or due to the secretion of excess salts, அதிகமா இருக்கும்போது அதை வெளியே தள்ளி விடும். is called salt evasion. evasion அப்படின்னு சொன்னாலே வெளியே தள்ளுறது அப்படின்னு அர்த்தம். this is one type of salt resistance. For example, இப்போ salt incrustations are seen in leaves of Tamarix pentandra ஒரு plantல, while salt glands of salt secretion are found in Atriplex spongiosa அப்படிங்கிற plantல. ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் இன்க்ரஸ்டேஷன்ஸ், அதாவது லீஃப்ல சால்ட் எல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கான சில இடங்கள் இருக்கு. ஓகேவா, அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி சால்ட் கிளான்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு, while salt glands for salt secretion. ஓகேவா, அந்த இடத்துல சால்ட் கிளான்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு சால்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து எஸ்கேப் வந்து ஆகும் பிளான்ட்ஸ். So salt is also accumulated in leaf and pith cells of the twigs of Spada fruticose and Haloxylon. So இதெல்லாம் கூட வந்து என்ன பண்ணும், salt accumulate ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எந்த இடத்துல, லீஃப்ல அண்ட் பித் செல்ஸ்ல. பித்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, பித் செல்ஸ் ஆஃப் twigs அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டை அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கும். In these plants, salt ions are translocated from the cytoplasm to salt glands. So cytoplasmல எந்த அஃபெக்டும் ஆகாம அங்க இருக்கிற salt ions என்ன பண்ணும், பர்டிகுலரா அதுக்குன்னே இருக்குல ஒரு ஏரியா இருக்கு பிளான்ட்ல, ஸோ அங்க போய் ஸ்டோர் ஆகும்.
where salts are crystallized into harmless deposits. நீங்க கேட்கலாம் இல்லையா, அங்க அக்குமுலேட் ஆனாலும் அது சால்ட் வந்து அப்டேக் பண்ணி அதுக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. ஸோ அங்க என்னவா மாறி இருந்தது, ஹார்ம்லெஸ் டெபாசிட்ஸா மாறி இருந்தது. கிறிஸ்டலைஸ்ட் இன்டு ஹார்ம்லெஸ் டெபாசிட்டா அந்தந்த ஏரியாவுக்கு போகும்போது அது ஹார்ம்லெஸ்ஸா மாறிடுது. So such crystals அங்கே என்னென்ன இருக்கு, are composed of sodium, potassium, calcium, magnesium and quartz. அதெல்லாம் இந்த ஃபார்ம்ல அங்க போய் ஸ்டோர் ஆகி இருக்கு. ஆஃப்டர் சால்ட் டெபாசிஷன் என்ன பண்ணும், ஸோ ஓரளவுக்கு மேல சால்ட் இருந்தா என்ன பண்ணும்னு சொன்னோம், அது இவேஷன் இல்லையா, வெளியே தள்ளும். ஸோ இந்த சால்ட் கிளாண்ட் செல்ஸ் என்ன பண்ணும், பர்ஸ்ட் ஓப்பன், ஓகேவா, பர்ஸ்ட் ஆகும் அண்ட் ஃபால் டவுன். ஸோ இப்படி அது என்ன பண்ணும்னா டோட்டலா சர்க்குலேட் பண்ணாம என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டோர் பண்ணி அங்க ஸ்டோர் ஜாஸ்தி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பர்ஸ்ட் ஆகி அந்த சால்ட் எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். ஸோ அப்போ மற்ற ஏரியாஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கும் இல்லையா. therefore the interior of leaf retains only minimum salt level. ஸோ மற்ற இடத்துல அந்த அளவுக்கு சால்ட்டோட டிரான்ஸ்போர்ட் வந்து இல்லாம பார்த்துக்கும், ஓகேவா. அப்போ மற்ற ஏரியாஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். So this process is called another salt evasion, which is one type of salt resistance. So the last one, which is salt tolerance. எப்படி டாலரேட் பண்ணி வளரும். So salt resistance due to protoplasmic features, okay va, is called salt tolerance. சில protoplasmic features உள்ள இருக்கிற சில featuresனால changesனால salt tolerance பண்ண முடியும். So plants accumulate mostly ions பாத்தீங்களா எங்க accumulate பண்ணுனா in vacuoles and proline and sorbitol. இதெல்லாம் வந்துட்டு என்னது, proline sorbitol அப்படிங்கிறது food இல்லையா, like sugar proteins எல்லாம் இருக்கும். So இது வந்து proline. What is proline? sorbitol தெரியும், it is an carbohydrate, ஓகேவா. proline வந்து யாராவது சொல்லு, proline என்ன, sorbitol என்ன? சரி, கிளைசின்னா என்னம்மா, glycine, serine, spermidine. enzymes ma'am. enzymes இன்னும் ப்ராப்பரா essential enzymes தான ma'am அது. enzymes amino acids ஐயோ amino acids proline they are amino acids. glycine this is the first amino acid இல்லையா, proline ல amino acid. then sorbitol essential amino acids. sorbitol உங்களுக்கு இது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், அதான் சார்பிட்டாலா மேம்? இல்லம்மா சொல்லு, குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ்ல என்னன்னு சொல்லுவோம், கார்போஹைட்ரேட் இல்லையா, சுகர் மாலிகூல்ஸ். அதே மாதிரி சார்பிட்டால்ன்றது ஒரு சுகர் மாலிகூல், ஓகேவா. இதுவும் என்னது, ஒரு சுகர் மாலிகூல். அதோட ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ ப்ரோலைன் என்னம்மா, இல்ல மேம் சார்பிட்டால்ங்கிறது அது மாதிரி தானே? ஆமா அதே மாதிரி இட் இஸ் a carbohydrate. ஆமா sugar molecule, ஓகேவா. சார்பிட்டால் this is sugar molecule. ஸோ வந்துட்டு அயான்ஸ் எல்லாம் எங்க அக்குமுலேட் ஆகும், வேக்யூல்ஸ்ல அக்குமுலேட் ஆகுது. அண்ட் ப்ரோலைன் அமினோ ஆசிட், சுகர் மாலிகூல்ஸ் அதெல்லாம் எங்க அக்குமுலேட் ஆகுது, சைட்டோபிளாசம்ல அக்யூமுலேட் ஆகும். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, தீஸ் சப்ஸ்டன்சஸ் preserve the water potential of cells, ஓகேவா. வாட்டரை வந்து என்ன பண்ணும், தக்க வச்சுக்கும் வித்தவுட் டேமேஜிங் their enzymes and function. ஸோ வாட்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன நடக்கும், ப்ராப்பரா அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், என்சைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கும். there they are tolerant to salt stress. ஸோ அதனால இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால, ஓகேவா, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து it becomes tolerant to salt stress. So the salt tolerance varies. So that depends on the plant. அதோட tolerance ஓட rate வந்து மாறும், ஓகேவா. species, organs, age of the plants and salt type in the soil. என்ன மாதிரியான salt வந்து soilல இருக்கு அதை பொறுத்து அது மாறும், ஓகேவா. So maize, beans, peas, onion, citrus அதெல்லாம் பாத்தீங்கன்னா or sensitive to salt stress, while cotton, barley அதெல்லாம் பாத்தீங்கன்னா or moderately tolerant to salt stress.
ஓகேவா. ஸோ சுகர் பீட், டேட் பாம் ஆர் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு சாயில் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹைலி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ இந்த சுகர் பீட், டேட் பாம்ஸ், டேட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு சாயில் ஸ்ட்ரெஸ். அப்போ அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஜீன் வந்து அதுல இருக்கும். ஸோ அதனாலதான் அது என்ன பண்ண முடியுது, அந்த சால்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதும் அதால வளர முடியுது இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்ல. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ இதுதான் அபவுட் என்னது சால்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வந்து ஒரு பிளான்ட்ல நடக்குது, அது என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ல இருக்கு, எப்படி வந்து இன்ஜுரிஸ் வருது அந்த பர்டிகுலர் பிளான்ட்ல சால்ட் இருக்கும்போது, ஸோ அதுலேருந்து எப்படி அது வந்து தன்னை பாதுகாத்துக்குது. ஓகேவா. சால்ட் டாலரன்ஸ் வந்து 3 டைப்ஸா பார்த்தீங்க. ஓகேவா. ஓகே, புரியுதாம்மா? ஓகே மேம். ஓகே. ஸோ இதுலயே வந்துட்டு இன்னும் உங்களுக்கு 1